ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதா உண்மை உருவின் 3வது அத்தியாயம் கர்மயோகம் பதம் 40. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்யாதிஷ்டானம் உச்சதே ஏதை விமோக்ஷய ஏஷ ஞானம் அவ்ருத்தயா தேஹினம். மொழிபெயர்ப்பு: புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறந்து காமம் அவனை மயக்குகின்றது. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்யாதிஷ்டானம் உச்சதே ஏதை விமோக்ஷய ஏஷ ஞானம் அவ்ருதம் தேஹினாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து நம்ம 3வது பதம் இருக்கோம். யாரு இந்த பகவத்கீதை அதுவே கேட்டதில்ல? என்ன கேட்டதில்ல? நீங்க உங்க சொந்தக்காரா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஓகே. பகவத்கீதை கேட்காதவங்களுக்கு அண்ணன் கேட்கறது. பகவத்கீதை வெறும் இது ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு கதை ஓடும், சண்டை போடுற கதை அப்படின்னு மட்டும் கிடையாது. பகவத்கீதை எதிலிருந்து சொல்லப்பட்டுச்சு? பகவத்கீதை எதுக்குள்ள இருக்கு? மகாபாரதத்துல பீஷ்ம பருவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பகவத்கீதை. அதாவது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு பேசப்பட்டது. இந்த இடத்துல உள்ளுக்குள்ள பகவத்கீதை எந்த கதையும் இருக்காது. இது முழுக்க முழுக்க என்னதான் தத்துவம், பிலோசபி இருக்கு. இங்க பகவான் கிருஷ்ணர் தான் யாரு, ஜீவாத்மா நம்மளாம் யாரு, ஜீவாத்மான என்ன, ஏன் ஒருத்தங்க பிறக்கிறான், ஏன் ஒருத்தங்க கவலைப்படுறான், ஏன் ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்க, ஏன் ஒருத்தங்க கஷ்டத்தை வேணாம்னு நினைச்சாலும் எதனால நம்மளுக்கு கஷ்டங்கள் தேடி வருது, ஒருத்தவங்க திரும்ப பாவம் செய்யும்போது அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா வகையான தத்துவம் பகவத்கீதையை பகவத்கீதையை படித்து புரிஞ்சுட்டா உலகத்தில் உள்ள எல்லா வகையான கேள்விக்கும் நம்ம விட முடியும். எந்த கேள்வியும் இருக்காது பகவத்கீதை படிச்சாங்க. ஆனா கண்டினியூஸா இது சொந்தமா படிச்சு பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம நிறைய பிரச்சாரம் பண்ணிடுறோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பிரபு நான் வாங்கினேன், கொடுத்து தைப்பூசல் வாங்கினேன், ஆனா படிச்சா புரிய மாட்டேது, படிச்சா புரியாது. என்ன வருவோம் ஸ்கூலுக்கு இப்போ இவங்க சின்ன பிள்ளைங்கள இருக்காங்க. இவங்க வீட்டில் டெக்ஸ்ட் புக் கொடுத்துட்டு மெத்தமெட்டிக்கு பிஎம்பிஐ படிச்சு புரிஞ்சுமா? புரியாது. ஒரு வாத்தியார் வேணும். அதே போலதான் சாதாரண இந்த உலகத்தில் உள்ள கல்விக்கே வாத்தியார் வேணும்னா ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா அதை தெரிஞ்ச நபர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொந்தம் படித்து புரிஞ்சுக்க முடியாது. நம்ம தமிழ் ஸ்கூல்ல படிச்சுக்கலாம், தமிழ்ல கூட எடுத்துக்கலாம், ஆனா இதுக்குள்ள படிக்கும்போது தமிழ் புரியாது. அப்ப நம்ம என்னைக்கும் பகவத்கீதையை இந்த கண்ணோட கூட நம்ம ஒரு ஆளுக்கும் கீழ்த்து தெரிஞ்சுக்கணும், அப்பதான் புரியும். ஓகே, அப்ப இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னா, தொடர்ந்து பகவான் என்ன பேசுறாங்கன்னா, இது கர்மயோகம், கர்மயோகத்தை பத்தி பேசுறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுன் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? கிருஷ்ணா, ஒருத்தர் பாவம் செய்யறது பாவம் செய்யறாங்க, அவனை எது தூண்டுது பாவம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. யாரு? அர்ஜுனன். அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, முதல் அன்சர் காமேச குரோதேச. காமம் என் குரோதம். காமம் என்றால் என்ன? ஆசை, டிசையர், பௌதிக ஆசை, இந்த ஜட உலக ஆசை, காமம். குரோதம்னா கோபம். அப்ப சொல்றாரு, ஆசை படுறதுதான் அவனுடைய முதல் எதிரி. இந்த உலகத்தின் ஆசைப்படுறது காமம் தான் முதல் எதிரி. அந்த காமம், அது ஆசை நிறைவேறாத போது அது ரெண்டாவது டேர்ம் இருக்குது, ரெண்டாவது முகம் மாறுது. என்ன ஆகுது? குரோதம், கோபம் மாறுது. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ரத்திச்ச வேலாயினி, அவங்க ஒரு ஜாமம் கேட்கறாங்க, ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கலாம். என்ன ஆகும்? கோபம் என்ன இல்லையா? சிம்பிள் உதாரணம். அப்ப என்னதுன்னா, ஒரு விஷயம் நம்ம இந்த உலகத்துல என்ன ஆசைப்படலாம், அது நடக்காத போது அது கோபமா இருக்கு.
அப்ப கோபம் மாறும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து பல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். திட்டுவோம், அடிப்போம், கொலை பண்ணலாம், வீட்டை எரிச்சிடலாம், விஷம் வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து பாவம் செய்ய தூண்டுது. முதல் எதிரி வந்து காமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த 40வது சோதனை இந்த அத்தியாயம் வந்து முடிவு வந்து 43வது சொல்லுது. இந்த 3 சோதனை எது பண்ற என்ன சொல்றா, இந்த காமத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இந்த காமம் வந்து எந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கு அதை பத்தி டீட்டெயிலா கொஞ்சம் சொல்றாரு. ஏற்கனவே ஒரு 2-3 போன மாசத்துக்கிட்ட நம்ம வந்து கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது காமத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். காமம்னா என்ன என்றால் என்னன்னு. அதுல காமம் வந்து எங்க இருக்கு கேட்கும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஆனா இப்ப கிருஷ்ணன் சொல்றா இல்ல அர்ஜுனா, அதுக்கு இடம் இருக்கு சொல்றாரு. என்ன சொல்றா, இந்திரியாணி மனோ புத்தி 3 இடம் சொல்றாரு. இந்திரியாணி என்றால் என்ன? புலன்கள். புலன்கள் என்ன? என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொடுது. 5 பஞ்சபூதங்கள், 5 புலன்கள். காமம் வந்து எங்க இருக்குன்னா இந்த 5 இடத்துல உட்கார்ந்துருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொடுது. இந்த 5 இடத்துல வந்து செயல்பட்டு உட்கார்ந்துருக்கு காமம். அடுத்து இந்திரியம், அதான் இந்திரியம். இந்திரியம்னா புலன்கள். இந்திரியாணி மனோ புத்தி. மனோனா என்னது? மனசு. மனோனா என்னது? மனசு. 2வது இடத்துல எங்க இருக்குன்னா மனசுல செயல்பட்டு உட்கார்ந்துருக்குது. 3வது எங்க? புத்தி. 3வது சேர் இங்க உட்கார்ந்துருக்கு. இந்த 3 இடம் வந்து ஒருத்தனுக்கு காமத்தால பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அவன் எவ்வளவு பெரிய பாவ காரியமாக இருந்தாலும் செய்ய துணிந்து விடுவான். அதான் திருப்பி சொல்றேன். பகவத்கீதை படிச்சு சரியா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நம்ம வந்து இப்போ காமம் வந்து 3 இடத்துல இருக்கு. ஒண்ணு எங்க இருக்கு? புலன்கள், சென்சஸ் இருக்கு. 2வது எங்க இருக்கு? மனசு. 3வது எங்க இருக்கு? புத்தி. 3 இடத்துல வந்து காமம் வந்து ஸ்டேர் போர்ட் உட்கார்ந்துருக்கு. ஓகே, இந்த 3 விஷயமும், இந்த புலன்கள், இந்த மனசு, இந்த புத்தி, இந்த 3 விஷயமும் என்ன? இந்த புலன்கள், இந்த மனசு, இந்த புத்தி வந்து என்னதுன்னா இந்த 3மே வந்து அழியக்கூடியது. இந்த 3மே வந்து தற்காலிகமானது, அழியக்கூடியது, பௌதிகமானது. கிளாஸ் தத்துவமா இருக்கும், கவலைப்படாது. நடுவில் கதைகள்லாம் இருக்கு, போரிங் இருக்காது. ஓகே, இந்த 3 விஷயங்களும் பௌதிகமானது. மெட்டீரியல் பௌதிகம் புரியுதா? பௌதிகம் இந்த லௌகிக லோகத்தில் உள்ளது. அதாவது நல்லா சொல்ல கேட்டுங்க, நம்மளுக்கு வந்து இந்த வெளியில ஒரு உடம்பு இருக்கா? இந்த உடம்பு பேர் என்ன? ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம்னா வெளியில இருக்கக்கூடிய உடம்பு நம்ம பார்க்கலாம். இந்த உடம்பு பார்க்கலாம். நீங்க ஒரு உடம்பு பார்க்க முடியுதா? நம்மளால கை வைங்க பார்க்க முடியுதா? இது பேர் என்னதுன்னா ஸ்தூல சரீரம். இங்கிலீஷ்ல வந்து கிராஸ் பாடி. இந்த உடம்புக்குள்ள இதே மாதிரி உணர்வு உடம்பு இருக்கும். இது சும்மா நான் கட்டுக்கதை பேசுறாரு பிரபு என்ன பேசுறாரு இல்ல. இது நம்ம எங்க படிச்சிருக்கிறோம்? எங்க பகவத்கீதை படிச்சோம். எங்க படிச்சிருக்கிறோம்? 2வது அத்தியாயம் படிச்சு நம்ம வந்துட்டோம். ஞாபகம் இருக்கா? 2வது நமக்குள்ளே இதே மாதிரி ரூபத்துல உணர்வு உடம்பு இருக்கும். அதுக்கு பேர் என்னது? சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்மம் என்னது? மறைஞ்சு இருக்குது சூக்ஷ்ம சரீரம். அது இங்கிலீஷ் வந்து செட்டல் பாடி. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். அதுக்கப்புறம் 3வது உள்ள இருக்கிறது என்னது? ஆத்மா. ஓகே, புரியுது மாதிரி சொல்லணும்னா மாத்திரை, அதாவது மாத்திரை இருக்குல்ல, மாத்திரை போறதுக்கு ஒரு டப்பாவை கவர் பண்றதுக்கு ஒரு கோத்தா. இந்த கோத்தா தான் வந்து இந்த உடம்பு. அந்த உள்ள இருக்க கோத்தாக்குள்ள டப்பா தான் இது உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம். அந்த டப்பாக்குள்ள இருக்கக்கூடிய மாத்திரை தான் நமக்கு இருக்கிற நம்ம டப்பாக்குள்ள இருக்கிற அந்த மாத்திரை தான் நம்மளோட ஆத்மா. புரியுதா? அப்ப இந்த புலன்கள், இந்திரியம், மனசு, புத்தி. இந்திரியம் எங்க இருக்கு? எந்த உடம்புல இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கிற உடம்புல இருக்கா இல்ல வெளியில இருக்கிற உடம்புல இருக்கா? யார் உள்ளுக்குள்ள இருக்கிற உடம்புல இருக்கு சொல்றா? கை தூக்குங்க. சும்மா ஜஸ்ட் இப்படி செஞ்சா ஓகேதா? யார் வெளியில இருக்கிற உடம்புல இருக்கு? வெளியில. இப்ப கண்ணு, மூக்கு, காது, கை இதெல்லாம் வந்து நம்ம எங்க பார்க்க முடியல. அதனால இது வெளியில இருக்கிற உடம்புல இருக்கு. ஆனா மனசு எங்க இருக்கு? மனசு பார்க்க முடியாது. மனசு எங்க இருக்கு சொல்ல முடியுமா? அட்டிச்சவே
மனசு இருக்கா இல்லையா? மனசு இல்லையா? இருக்கா? ரட்சித்த வேலாயினி மனசு இருக்கா இல்லையா? மனசு இருக்குதானே? மனசு எங்க இருக்கு? எஸ், மனசு இங்க இருக்கு. கரெக்ட். ஆனா அது வந்து வெளியில இல்ல, அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப அது வந்து வெளியில இருக்கிற ஸ்தூல உடம்பு சேர்ந்ததா சூக்ஷ்ம உடம்பு சேர்ந்ததா? சூக்ஷ்ம உடம்பு சேர்ந்தது. தென் மூணாவது இடத்துல காமம் எங்க இருக்கு? முதல் வந்து இந்திரியத்துல இருக்கு, புலன்கள் இருக்கு, மனசுல இருக்கு, அப்புறம் புத்தியில இருக்கு. புத்தி எங்க இருக்கு? ரட்சிச்சவே புத்தி எங்க இருக்கு? இருக்கா இல்லையா? நம்மளுக்கு இருக்கு. ரட்சிச்ச வேலாயினி நம்மளுக்கு புத்தி இருக்கா இல்லையா? இது எங்க இருக்கு? எஸ், புத்தி எங்க இருக்கு? நம்மளுக்கு. அப்ப அது வந்து வெளி உடம்பு சேர்ந்தா உள்ளுக்குள்ள உடம்பு சேர்ந்தா? புத்தி வந்து வெளியே கழட்டி பார்க்க முடியாது, அது வந்து உள்ளுக்குள்ள உடம்பு சேர்ந்தது. ஓகே, ஒரு விஷயம் இந்திரியங்கள் வந்து வெளியில இருக்கு, ஓகே, வெளியில இருக்கு, ஆனா மனசு புத்தி உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த ஆத்மா பகவான் லோகத்துக்கு போகும்போது இந்த வெளியில உடம்பும் இருக்காது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரமும் இருக்காது, வெறும் ஆத்மா மட்டும்தான் பகவான் லோகத்துக்கு போகும். ஓகே, அப்ப இந்த காமம் நம்மளுக்கு எங்க உட்காருதுன்னா இந்த ரெண்டு உடம்பும் இருக்குல்ல, இந்த ரெண்டு உடம்புலயும் உட்காருது. ஒண்ணு வெளியில இருக்க உடம்புல கண்ணு காது மூக்கு வாயில உட்காருது, ரெண்டாவது இடம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனசுல உட்காருது, மூணாவது இடம் வந்து புத்தியில உட்காருது. யாருக்கு இது புரியல? இதை புரிஞ்சாதான் அடுத்த நம்ம உள்ள போக டிராவல் பண்ணி கிளாஸ் போக முடியும். எல்லாரும் புரியுது? ஓகே, அப்ப நம்ம வந்து முதல்ல வந்து சில பொருள் சொல்றாங்க, இந்த புலன்கள் இருக்குல்ல, இந்த புலன்கள் வந்து 5 குதிரை மாதிரி, 5 குதிரை மின்னுக்கு ஓடுதுங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பகவத்கீதை வந்து மின்னுக்கு வந்து நம்ம வந்து ஒரு படம் இருக்கும். மின்னுக்கு வந்து பகவத்கீதையில ஒரு இந்த பகவத்கீதை மின்னுக்கு இருக்கக்கூடிய படத்துல பார்த்தீங்கன்னா இந்த மின்னுக்கு 5 குதிரை ஓடுது. அதுக்கப்புறம் அந்த 5 குதிரை கண்ட்ரோல் பண்றது என்னது? கயிறு. அந்த கயிறு யாரு பிடிச்சிருக்கிறா? டிரைவர். அந்த டிரைவர் எதை ஓட்டுறாரு? ரதத்தை ஓட்டுறாரு. ரதத்துக்குள்ள யார் உட்கார்ந்துருக்கிறா? பேசஞ்சர், ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் முதல்ல வெளியே தெரியும். அப்ப இது என்ன குறிக்குதுன்னா, இது வந்து ஒரு உடம்பு, நம்ம உடம்பு. இந்த 5 புலன்கள் வந்து, இந்த 5 குதிரை வந்து என்னதுன்னா நம்மளோட கண்ணு காது மூக்கு வாய் தொட உணர்ச்சி. இந்த புலன்களை, இந்த கண்ணு காது மூக்கு வாயை வந்து எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, இந்த குதிரை எது கண்ட்ரோல் பண்ணுது? எது பிடிச்சிருக்குது? கயிறு. அப்ப இந்த புலன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முதல் கயிறு எது? கயிறு எதுங்க? இப்ப குதிரை வந்து நம்மளோட புலன்கள், கயிறு இங்க என்னது? மனசு. புலன்கள் நம்ம கண்ணு காது மூக்கு வாய் ஏதோ கண்ட்ரோல் இருக்குன்னா மனசோட கண்ட்ரோல் இருக்கு. இப்ப அந்த கயிறு வந்து என்ன ஆச்சு? மனசா மாறிச்சு. இப்ப கயிறு வந்து யார் பிடிச்சிருக்கா? கயிறு யார் பிடிச்சிருக்கா? டிரைவர் பிடிச்சிருக்காரா? அப்ப இந்த டிரைவர் வந்து யாரு? புத்தி. இப்ப மனசு வந்து யார் கண்ட்ரோல் இருக்கு? புத்தியோட கண்ட்ரோல் இருக்கு. பிறகு இந்த டிரைவர் வந்து எதை ஓட்டிட்டு போறாரு? எதை ஓட்டிட்டு போறாரு? ரதத்தை ஓட்டிட்டு போறாரு. இந்த ரதம் வந்து எது குறிக்குது? எதை குறிக்குது? எதை குறிக்குது இந்த ரதம்? சரி, எதை குறிக்குது? அது பாடி. இந்த ரதம் வந்து எதை குறிக்குதுன்னா இந்த உடம்பு. ஓகே, அப்ப இந்த உடம்புக்குள்ள 5 குதிரை இருக்கிறது நம்ம கண்ணு காது மூக்கு வாய் தொடு உணர்ச்சி. அப்ப இந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ற கயிறு வந்து மனசு. மனசை வந்து கண்ட்ரோல் பண்றது புத்தி. ஓகேவா? இந்த புத்திக்குள்ள புத்தி இந்த பேசஞ்சர் இருக்கிற இந்த இவரு இருக்கிற டிரைவர் இருக்கிறால, டிரைவர் ரதத்தை ஓட்டு போறால, ரதத்துக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்காக தான் இந்த மொத்த ரதமே ஓடுது. ஏன்னா ஆள் இருந்தா தானே, சவாரி இருந்தா தானே ஓட முடியும். அப்ப இந்த மொத்த ரதமும், இது நம்ம உடம்பு வந்து ரதம், இந்த மொத்த ரதமும் ஒரு ஆளுக்காக ஓடி இருக்கு. அந்த ஹீரோ யாரு? ஆத்மா. ஆத்மா இல்லைன்னா இது வந்து வெறும் வந்து காற்றடைத்த பை, வெறும் காற்றடைத்த பை தான். இந்த உடம்பு வந்து ஒரு பிணம்.
ஆத்மா தான் வந்து உண்மையான ஹீரோ. அந்த ஆத்மா வந்து யாரு? ஆத்மா என்பது யாரு? ஆத்மா வேற யாரும் இல்ல. ஆத்மா வந்து போயிடும், நான் செத்து போயிடும் கிடையாது. நீங்களும் ஆத்மா வேற கிடையாது. நம்ம தான் அந்த ஆத்மா, நம்ம தான் அந்த ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா வந்து பேசாம ஒரு உட்கார்ந்து இருக்கு. இன்னைக்கு வேலை செய்யறது 3 பேர், குதிரை, கயிறு, டிரைவர். அப்படியே நம்ம வந்து இதுக்குள்ள பார்த்தோம்னா புலன்கள், மனசு, புத்தி. அப்ப இந்த 3 இடத்துல தான் இந்த காமம் உட்கார்ந்து இருக்கு. அப்ப இந்த காமம் எப்படி செயல்படுதுன்னா, முதல்ல வந்து இந்த புலன்கள் வந்து எல்லா ஆசைப்படுறதுக்கும் ரெடியா இருக்கும். வேகமா குதிரை எப்படி ஓடுது, அதே போல அந்த ஆசைப்படுறதுக்கு கண்ணு ஆசைப்படும், வாய் ஆசைப்படும், மூக்கு ஆசைப்படும், கை ஆசைப்படும், பேசுறதுக்கு ஆசை, நாக்கு ஆசைப்படும். இன்னும் எல்லாமே ஆசைப்படுது, எல்லாம் ரெடியா இருக்கு. எதை பார்த்தாலும் பார்க்கணும், சாப்பிடணும், ஓடணும், எல்லாமே ஆசையா இருக்கா இல்லையா? இது இப்படிதான் ஓடி, ஏன்னா இது குதிரை மாதிரி. பட் வேணுமா வேணாமா சாய்ஸ் 2 இருக்கு. எதுலையுமே வேணுமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா, உண்மையா இல்லையா? உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும், என்ன ஐஸ்கிரீம் பிடிக்காது? எது பிடிக்காது? ஐஸ்கிரீம் வேணே வேணாம், ஐஸ்கிரீம் பிடிக்காது. அப்ப ஐஸ்கிரீம் கொண்டு வச்சா நீங்க எடுக்க மாட்டீங்களா? நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு, வேணும் வேணும், ஒண்ணு வேணாம். அப்ப நம்மளுக்கு வந்து அந்த வேணும் வேணாம் முடிவு பண்றது இடம் எங்க? இங்க இருக்கு. மனசு சூஸ் பண்ணலாம், வேணும் வேணாவா. சரி, இது வந்து நமக்கு நல்லதா இருக்குமா இல்ல கெட்டதா இருக்குமா, அது ஆழ்ந்து யோசிக்கிற தன்மை வந்து எங்க போகுதுன்னா புத்திக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட ஆசை, ஒரு மிட்டாய் சாப்பிட ஆசை. அந்த மிட்டாய் கடையில் இருக்கு, எங்கிட்ட காசு இல்லை. ஆசைப்படுறது எது? ஆசைப்படுது கண்டு பார்க்குறது உடனே ஆசை வந்துருச்சு. மனசு வந்து வேணும் வேணாமா கேட்குது. ஓகே, எடுத்துடலாம். என்ன பண்ணலாம்? எடுத்துடலாம். எடுக்குது, கை போகும்போது மாட்டிக்குமா மாட்ட மாட்டோம். இது ஸ்கூல்ல வந்து வச்சுக்கலாம். ஸ்கூல்ல வந்து மோஸ்ட்லி நிறைய நடக்கும். ஸ்கூல்ல வந்து கோப்ராசி சொல்லுவாங்க இருக்கும், அதுல வந்து ஏதாச்சும் நடக்கும். ஏன்னா எங்க காவலர்கள் நடந்திருக்கு. அப்ப வந்து சரி, ஒரு ஸ்வீட் இருக்கு, எடுக்கலாம் சொல்லி மனசு சொல்லும். ஐயோ வாட்டர்கிட்ட மாட்டிக்கிட்டா அதோட இந்த ஒரு நடக்கும். அது என்ன சொல்லுவாங்க? டிமெரிட்டா அது இருக்காது இல்லை. நம்மளுக்கு வந்து டிமெரிட் கிடைச்சிடும், இல்லைன்னா நம்ம அடி விடுவோம் அப்படி சொல்லி யோசிக்கிறது. எது யோசிக்கும்? எது யோசிக்கும்? மனசு யோசிக்காதே, இங்க யோசிக்கும். இதுதான் நமக்கு பின்னாடி என்ன வெளியே வரும் சொல்லி இங்க யோசிக்கும். இது வந்து ஏன்னா இது புலன்கள் எல்லாம் ஞாபகம். நான் திருப்பி பார்த்தா சொல்றேன், புலன்கள் வந்து மனசுக்கு சின்ன கொடுக்குது, எடுத்துடா சொல்லும். மனசு வந்து வேணும் வேணாவா, சரி நல்லா தான் இருக்கும், சாப்பிடலாம். ஓகே, அப்ப இதுக்கப்புறம் மனசே சீக்கிரம் எங்க போவோம்? புத்திக்கு போகும். புத்தி வந்து ஐயோ எடுத்தா மாட்டிக்குமே, இல்ல கூட்டல் பேக்கப் பண்ணுவாங்க, எடுக்கலாம் வேணாம், ஓகே பரவாயில்ல எடுத்துடலாம். இங்க கிளிக் ஆயிடுச்சுன்னா, இங்க மனசு மைண்ட் வந்து சைன் பண்ணிச்சுன்னா, ஆத்மா வந்து அடுத்த ஆத்மா என்ன ஆயிரும்? அதுக்கு வந்து எப்போதும் சமைச்சு, அதுக்கு எப்போதும் வந்து ஓகே தான், சரி சாப்பிடலாம். அப்புறம் நம்ம கை வச்சு எடுக்குவோம். நமக்கு நேரம் சரியா இருந்தா எடுத்து சாப்பிடுவோம். நம்ம நேரம் சரியா இருந்தா திருடமோ மாட்டினா என்ன ஆகும்? என்ன ரசித்து வேளாண் திருடும் மாட்டினா என்ன ஆகும்? தெரியலையா? அட்டி விடுவோம். உண்மையிலையா? ரசித்து ஓகே. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. இப்ப இதே உதாரணம் தான் ஒன்றும் பயங்கரமா விஷயத்துல நடக்கும். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க பிடிக்கல, ஓகே சாவடி சொல்லலாம், இல்லை மெசேஜ் வச்சிடலாம், இல்லை அவங்க கிட்ட பண்ணிடலாம். அவன் புத்தி சொல்லும், சரி எப்படி வந்து மாட்டாம பண்றது? சிசிடிவி கேமரால ஸ்ப்ரே அடிச்சிடலாம், மாஸ்க் போட்டுக்கலாம், எல்லா ரெக்கார்டிங்கும் வந்து நம்ம வந்து கேமரால ஹேக் பண்ணிடலாம். இப்போ பயங்கரமாக யோசிக்கும். புரியுதா? இது முதல் சாக்லேட் சொன்னது சிம்பிள் உதாரணம். அப்படி நம்ம இன்டெலிஜென்டா யோசிக்க வேண்டியதான். அப்போ இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. அப்ப இந்த ஸ்டார்ட் பிகினிங் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆசை, காமம். இந்த காமம் வந்து என்ன மாதிரினா ரொம்ப வந்து பயங்கரமானது. அதாவது காமம் வந்து ஆசைகள் பொதுவாக சொல்லிட்டோம். மெயினா வந்து எதுனா ஆண் பெண் 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸானது. அது ரொம்ப டேஞ்சரஸானது. இது வந்து இளம் வயசு தான் காமம் வந்து வயசாச்சுன்னா ஒன்றும் இல்லை, கிடையாது. சில பாவத்துல சரித்திரம் இருக்கு. அஜாமியன் கதை. அஜாமியன் வந்து ஒரு பிராமணன்.
தப்பிச்ச வேலாயினி யார் சொன்ன சொல்லுங்க? கேட்கல. சொன்ன கேள்வி கேட்போம்ல. அஜாமிலன் வந்து யாரு யாரு யார் சொன்ன பேர் சொன்ன? அஜாமிலன் சொல்லுங்க. அஜாமிலன். அஜாமிலன் வந்து ஒரு பிராமணர். அவர் வந்து எல்லா பிராமண தகுதியும் அவர்கிட்ட முழுசா நிறைஞ்சிருக்கு. ஆனா அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. மனைவி வந்து நல்லா வந்து கணவரை பார்த்துக்கிறாங்க. பிள்ளைங்க இருக்கு. நல்ல நைஸ் ஃபேமிலி. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வீடு இருக்கு, மனைவி பார்த்துக்கிறாங்க, பிள்ளைங்க சொல்றது பேச்சு கேட்குது. இப்போ நல்லா பிராமணர் பகவானுக்கு பக்தி செய்யற, எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. இந்த 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 கதையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அவருக்கு எதிரிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்காரு. வெளியில எந்த எதிரியும் கிடையாது. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவரு வந்து ஒரு தாசி மேல, தாசினா வந்து விலை மாறும், ஒரு ப்ராஸ்டிடியூட் ஒரு விலை மாறும் ஒரு விபச்சாரி கிட்ட வந்து அவர் வந்து பாக்குறாரு. ஆனா பார்க்கும் என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் வந்து பகவானுக்கு பூ வைக்கிறதுக்காக காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, காட்டுக்கு போகும்போது என்ன நடக்குது? கற்பிச்ச வேலாயினி. கதை எங்க இருக்கு? காட்டுக்குள்ள இருக்கு. மேல பண்ணிக்கலாம். காட்டுக்குள்ள வந்து அவர் பூ வைக்க போறாரு. பூ வைக்க போகும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க வந்து ஒரு வேடனும் ஒரு சாதாரண ஒரு காட்டுக்காரங்களோட 2 பேர் வந்து, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாரு. இது பார்த்து என்ன பண்றாரு, அந்த அவங்க வந்து ஒரு விலை மாறும், அவங்க வந்து ஒரு விவசாயி மாதிரி. அப்ப அவங்க கிட்ட நானும் போகணும்னு சொல்லி யார் நினைக்கிறா? இந்த அஜாமிலன் நினைக்கிறாரு. என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த அவங்க கூட போறாரு, அவங்களை பாக்குறாரு, பேசுறாரு. அவங்க என்ன பண்றாங்க, நல்லா அவங்க வந்து துக்கம் பண்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு போறது இல்லை. பிறகு வந்து மனைவியோட நகை, கொலுசு, நெக்லஸ், சாமான் செட்டு எல்லாத்தையும் வித்து 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 அவங்களுக்கே கொடுக்குறாரு. இப்படி காலங்கள் ஓடுது. அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, கடைசியா வந்து கடைசி பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் பேரு என்னதுன்னா நாராயணன். அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, அவங்களோட படுத்த படுக்கையா இருக்கு. அந்த கடைசி பையன் வந்து எப்ப பிறந்தானா, அவருக்கு 88 வயசு இருக்கும்போது அந்த கடைசி பையன் பிறந்தான். ஓகே. அப்ப அவர் வந்து என்ன ஆயிருது, அவர் வந்து முழுக்க அந்த பெண்ணோட சுகத்திலே வந்து காலத்தை வேஸ்ட் ஆக்கிட்டாரு. அவர் வந்து பிராமண குவாலிட்டி தகுதி விட்டுட்டாரு. அவர் பிறகு வந்து பூஜை செய்யறது இல்லை, திருட ஆரம்பிச்சாரு. மனைவி கிட்ட எல்லா நகையும் பறிச்ச பிறகு அதுக்கப்புறம் காசு இல்லை. அங்க விபச்சாரி கிட்ட போனோடனே அவர் வந்து என்ன சும்மா உள்ள விடுவாளா? காசு கேட்பா. இப்போ மனைவியோட நகையெல்லாம் அடகு வச்சுட்டாரு. அதையும் முடிஞ்சு வேற இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றது, கத்தி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஸ்டைல நின்று அவர் வந்து வழிபறி பண்றது. அதை எல்லாரையும் திருடுன்னு ஆனாரு. சமத்துல காசு கொடுக்கணும், கொலையும் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி அவர் வந்து அந்த ஒரு ஆசையினால எல்லா பாவம் செய்ய ஆரம்பிச்சாரு. பிறகு வந்து அவர் உயிர் போகும்போது அவர் என்ன பண்ணாரு, தன்னோட மகனை வந்து கூப்பிடுறாரு, தண்ணி கொடுக்க கூப்பிடுறாரு. நாராயணன் கூப்பிடுறாரு. இந்த நாராயணா வந்து பகவான் நினைச்சு கூப்பிடல. நாராயணா சொல்றது வந்து பகவான் பேரு. உண்மையிலேயே லட்சியத்து வேலாயினி. அப்ப அவர் வந்து பகவான் நினைச்சு கூப்பிடல. அவர் யார் நினைச்சு கூப்பிடுறாரு? தன் மகனை நினைச்சு கூப்பிடுறாரு. பிறகு வந்து அவர் கண்ணு முன்னுக்கு வந்து எமத்தூக்கு வந்துட்டாங்க. உயிரை வந்து எடுத்து போக போறாங்க. எமத்தூக்கு எப்படி உயிர் எடுப்பாங்க? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க விடுவோம். கயிறை போட்டுதான் கழுத்து பிடிச்சிடுவாங்க. இதெல்லாம் பாகத்தில் இருக்கு. சும்மா கிராஃபிக் அதை சொல்றாரு அப்படி இல்லை, உண்மையிலே இதெல்லாம் இருக்கு. அப்ப கையில போட்டு கழுத்தை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னு ஒரு நாராயண சொல்லும்போது என்ன நடக்குது, அங்க வந்து விஷ்ணு தூதரும் வந்துடுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கதை. அப்ப என்ன நடக்குது, விஷ்ணு தூதர் சொல்றாங்க, இல்ல இவர் நாராயண சொல்லி பேரு சொல்லிட்டாரு, பகவான் பேர் சொல்லியிருக்கிறாரு. ஐயோ இல்லையா, அவர் வந்து அவன் பையன் பேர் தான் சொன்னா, நீ என்ன இப்படி பண்றீங்க? இங்க வந்து யம தூதர்களுக்கும் விஷ்ணு தூதர் 2 பேரும் சண்டை. 2 சண்டையும் இது பாதி மரணத்துல இருந்துட்டு பாக்குறாரு. எப்படி இருக்கு அந்த காட்சி? பாதி சாவு இருக்கிறாரு. ஐயோ இது இழுத்துவானா முடிஞ்சா, அவர் வந்து பாதி மரணத்தில் இருக்கிறாரு. பிறகு வந்து விஷ்ணு தூதர் சொல்றாங்க, இல்ல அவர் நாராயண பேரை சொல்லியிருக்கிறாரு, அதனால நீங்க அவங்க இருக்கக்கூடாது. நாங்க அவருக்கு தான் வந்து அவங்களை காப்பாற்றுக்காக நாங்கள் வந்துருக்கோம். திருப்பியும் அவர் வந்து இந்த பாவம் செஞ்சதுனால நம்ம எவ்வளவு பெரிய நரகத்துக்கு போக போறோம் சொல்லி உணர்ந்த பிறகு அவருக்கு திருப்பி 2வது சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அதான் அஜாமிலன் கதையோட ஸ்பெஷல் விஷயமே அதுதான். திருப்பி 2வது சான்ஸ் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து
திருப்பி அவர் என்ன பண்ணாரு, தான் செய்த எல்லா பாவத்தையும் விட்டுட்டு திருப்பி வந்து பகவானுக்கு பக்தி செய்து திருப்பி அவரு திருப்பி ரெண்டாவது இறக்கும் போது பகவான் போய் அடைஞ்சாரு. அப்ப இது என்ன எதுக்காக சொல்ல வருதுன்னா, காமம் இந்த ஆசை வந்து இளம் வயசு தான் வரும் கிடையாது, அது வயசாகினாலும் அந்த காமம் இருக்கும். புரிகின்றதா? அதனாலதான் இந்த ஆசை வந்து இந்த காமம் வந்து ரொம்ப டேஞ்சரஸானது. ஏன்னா இன்னைக்கு டாபிக் வந்து அதை பத்தி தான் பேசணும். ஏன்னா இன்னொரு விஷயம் எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு காமம், ஒண்ணு பிரேமா. காமம்னா வந்து என்னன்னா சொந்த புலன்களுக்கு நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துறது. ஆனா பிரேமன்னா என்னன்னா பகவானுக்கு சந்தோஷப்படுறது. இந்த காமத்துக்கும் பிரேமத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த காமத்துல நம்ம வந்து ஈடுபடும் போது, அந்த காமத்தை வசப்பட்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் செய்யும் போது நம்ம ஒண்ணு கீழே 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 நரகலோகத்து வரைக்கும் நம்ம போயிருக்கோம். நரகலோகத்து வரைக்கும் நம்ம போவோம். ஆனா பிரேமா பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம மேல 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 கிருஷ்ணனுக்கு பக்கம் நமக்கு போகும். புரியுதுங்களா? அதனாலதான் இந்த காமத்துக்கும் பிரேமத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இல்ல பிரபு, நீங்க சொல்றீங்க நம்மளுக்கு ஆசை வருது, நம்ம வந்து இந்த ஜடயோகத்தில் இருக்கோம், நம்ம நோக்கம் ஆசை வருது. எல்லாருக்கும் ஆசை வரும், ஆசை வராது மனிதன் கிடையாது. பட் அது வந்து எந்த மாதிரியான ஒரு ஆசை, அந்த ஆசையை வந்து நம்ம வந்து பகவான் சேவையை நம்ம இருந்துட்டே இருந்தோம்னா, பகவான் சேவை சொல்றேன்ல, அது என்ன முதல் சேவை என்ன, வாங்க வந்து கோயில் வந்து கூட்டுங்க, நீங்க வந்து சமைச்சு கொடுங்க, அந்த மாதிரி சொல்ற நம்ம பகவானோட சேவை. முதல் சேவை என்னது? பகவானுடைய நாம ஜபம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ரட்சித்து வேலை நீங்க சொல்லுங்க, வந்து சொல்லுங்க. தெரியாது, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஓகே, பகவானுடைய நாமத்தை சொல்றதுதான் முதல் சேவை. உங்களை வந்து பெருசா நீங்க போய் ஜாட எடுங்க, கூட்டுங்க, மாப் பண்ணுங்க, சாயம் அடிங்க, ஓகே, நீங்க போயிட்டு என்னது பத்திரிகை கொடுங்க, அதெல்லாம் யாரும் சொல்லல. முதல் சேவை, முதல் விஷயம் என்னன்னா பகவான் நாமத்தை சொல்றது. கலிகாலை நாம ரூபே கிருஷ்ண அவதாரே அப்படின்னு என்னதுன்னா, கலியுகத்துல பகவான் நாமத்தை ரூபத்தில் இருக்கிறார். இந்த நாம சொல்றதுக்கு நீங்க காசு கொடுக்க தேவையில்ல, நீங்க வந்து எனக்கு டொனேஷன் கொடுக்க தேவையில்லை, இங்க வந்துதான் கோயில வந்து சொல்லணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஐயோ நான் வந்து குடிக்கலையே சொல்லலாமா, அவசியம் இல்லை. எங்க வேணாலும் சொல்லலாம். நீங்க எங்க இருக்கீங்களோ, கட்டிட்டு வேலை நீங்க குடிச்சுக்கிட்டீங்களா, நீங்க அப்ப நாம சொல்லலாம். கொள்ளாடுறீங்களா, அங்கேருந்து இங்கேருந்து நடந்து வரீங்களா சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். கலியுகத்தில் எல்லா வசதியும் கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க ஒரு யோகா பண்ணணும்னா என்ன பண்ணலாம், சரியான இடத்துக்கு போகணும், பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சிடணும், நம்ம ரூம்ல வந்து சரி இது பண்ணணும், கண்ணை மூடி பண்ணணும், கொஞ்ச நேரத்துக்கு தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்குறது. ஏன் வந்து நீங்க உட்காந்து தூங்கணும், படுத்து நல்லா தூங்கணும் சொல்லி மகாராஜ் சொல்லுவார். கலியுகத்தில் யோகாலாம் கஷ்டம், இதுவும் பண்ண முடியாது. கலியுகத்துல கலிகாலே நாம ரூபே, கிருஷ்ணர் டைரக்டா சொல்லிட்டாரு. நாமத்தை சொல்றதா ரொம்ப ஈஸி. என்ன கஷ்டம், ரொம்ப ஈஸியா இல்லையா? நம்ம சொல்றோம், நீங்க திருப்பி சொல்லணும், அவ்வளவு ரொம்ப ஈஸி. எந்த கஷ்டம் பட தேவையில்லை. காசு கேட்கணுமா, நீ 500 கொடு, அப்பதான் நான் மனத்து கொடுப்பேன். யாரும் எதுவும் சொல்றது கிடையாது. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நாம சொல்லலாம். ஓகே, அப்ப இந்த நாம சொல்லும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரேம பகவானுடைய கருணை கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கருணை கிடைக்கும். ஓகே, இந்த பகவான் இந்த காமத்தை வந்து நம்ம காமத்துல, அதாவது தவறு செய்யாம ரசித்து கொஞ்சம் உட்காருங்க கீழே. ஓகே, வாங்க உட்காருங்க. இந்த காமம் வந்து மிக மிக ரொம்ப கொடூரமானது. இப்பதான் நான் கொஞ்சம் விஷயம் சொல்றேன், எல்லாம் கேட்டுங்க. இந்த காமம் வந்து எந்த மாதிரினா, அது வந்து எந்த அளவுக்கு வந்து பாவத்தை செய்யும். திரும்பியா சொல்றேன், பகவத்கீதை சும்மா கதையை ஓடுது, சும்மா வந்து மேலோட்டமா வந்து கிருஷ்ணர் அர்ஜுன் அம்புட்டாரு, கிருஷ்ணர் வந்து தேர் ஓட்டினார், அப்படி கிடையாது. இப்ப தத்துவம் நிறைய இருக்கு. அது எந்த அளவுக்கு பயங்கரமான காமம் நம்ம கண்ணையை மறைச்சிடும். இப்ப நீங்க வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு இந்தியாவில் வந்து வடநாட்டில் வந்து
ஒரு பெண்ணு வந்து கோவில் கர்ப்பகிரகத்தை வச்சு 3 பேர் வந்து கற்பழிச்சாங்க. கேள்விப்பட்டீங்க? அவங்க பேர் என்ன இருக்கும்? ரொம்ப தான் வச்சு பேர் ஞாபகம் இருக்கா? ஆனா கேள்விப்பட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கா? அந்த பேரு எஸ் அசிஃபா. கரெக்ட்? அசிஃபா. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எதனால அது நடக்குது? ஏன்னா காமேசு குரோதேச, காமம் வந்து மிக கொடூரமானது. அது எப்படின்னா நம்மள வந்து கண்ணை மறைச்சிடும். கண்ணை மறைக்கும் என்ன ஆகும்னா பெண்ணுக்கு இருக்கிறது வந்து அது வந்து அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இது வந்து ஒரு தங்கச்சி அந்த மாதிரி பார்க்காது. நான் ஆண், நீ பெண், இது மட்டும்தான் அங்க இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து காமத்துக்கு வந்து ரொம்ப வந்து கொடூரமானது, பயங்கரமா. உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய பாவங்களை செய்ய புரிஞ்சிடும். ஓகே? இந்த காமத்தில் ஈடுபாடு, இந்த காமம் வந்து நம்ம கண்ணை மறைச்சுன்னா முதல் விஷயம் நம்ம என்ன மறக்கணும்னா நம்மளோட சொரூபத்தை மறந்துடும். நான் யார், நம்ம யாருன்னு சொல்லி மறந்துடுவோம். ஓகே? நம்மளுடைய காமம் வந்து முதல் வந்து என்னன்னா நம்மளுடைய சொரூபத்தை, நம்ம யாருன்னு சொல்லி நம்ம கண்ணை மறைச்சிடும். நீங்க வந்து ஒரு ஐடி மேனேஜரா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு தந்தையா இருக்கலாம், நீங்க அண்ணனா இருக்கலாம், நீங்க வந்து எது வேணாலும் இருக்கலாம். அந்த காமம் வந்து பயங்கரமா உங்களை வந்து ஊழிச்சுன்னா உங்களை மைண்டை மறைச்சிடும். ஓகே? இது ஏன் நான் பேசுறேன்னா இதெல்லாம் வந்து உண்மையை பேசுறதுக்காக தான் நம்ம வந்து வந்துருக்கோம். உண்மையிலே வந்துருக்கோம். நம்ம வந்து பூசி மறுத்ததாக வரல. உண்மை இங்க என்ன பண்ணுறோம் அதை அப்படியே டேரக்டாக நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும். அப்ப இதே வந்து பகவான் சேவை ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேமா பகவான் மேல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஈடுபடும். நாம ஜெபம் பண்றது, கிளாஸுக்கு வந்து கதை இருக்குது, இந்த 2 விஷயமும் செய்யணும். பகவான் நாம வந்து சொல்றது, பகவான் கதைகளை கேட்குறது, இது தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா பகவான் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஏன் உட்காந்துக்கிறோம், நம்ம ஏன் நம்ம வந்து ஆத்மா இந்த நம்ம வந்து அடுத்த வந்து இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா, இந்த இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம தயார்படுத்துறது, இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சாத்தத்துல சொல்லப்படுது 3 வகையான கூடல்கள் இருக்காங்க. 3 வகையான கூடல்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லி யார் ஞாபகம் இருக்கு? 3 வகை கூடல்கள் இருக்காங்க. யார் தெரியும்? சொல்லுவோம். 3 வகை கூடல் இருக்காங்க. நான் சொல்றது இந்த வெளியில நார்மலா கூடல் இருக்காங்க, கண் தெரியாம அந்த கூடல் இல்ல. 3 வகை கூடல் இருக்காங்க. ஒண்ணே வந்து யாருன்னா காமாந்தா, ஒண்ணு வந்து மதான், 2வது மதாந்தா, 3வது வந்து தனந்தா. காமாந்தான என்னன்னா காமத்தினால் கண்ணை மறைக்கப்பட்டவன். காமம் வந்து கண்ணை மறைச்சிடும், அவன் குருடன். 2வது வந்து மதாந்தா. மதாந்தா என்னன்னா ஆங்காரம், ஃபால்ஸ் ஈகோ, ஆங்காரத்தினால அவன் கண்ணை மறைச்சிடும். 3வது வந்து தனந்தா. தனம்னா செல்வம், காசு தன் கண்ணை மறைச்சிடும். இந்த 3 வகை பொருள் இருக்கிறாங்க. அதுல முதல்ல வந்து காமாந்தா, காமம் கண்ணை மறைச்சிடும். நம்ம இதுக்கு முன்னாடி காமத்தை பத்தி பேசும்போது யார் உதாரணம் வச்சு பேசணும்? ராவணனை வச்சு பேசணும். ராவணன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில நல்லவன்னு சொல்லுவாங்க எல்லாரும். வெளியில ராவணன் நல்லவன், ராவணன் கெட்டவர், ராவணன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு கை தொடாம இருந்தாரு. அதுக்கு போனவன் என்ன சொல்லியிருந்தேன்? மக்களுக்கு வந்து உண்மையான சரித்திரம் தெரியாது. இந்த சினிமால அரசியல் வந்து இவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியில நிறைய தவறுகள் செய்யறாங்களா, அதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக ராவணன் வந்து உதாரணம் வச்சுக்குவாங்க. ராவணனை ஏன் வந்து சீதையை தொட முடியல? நான் காரணம் சொல்லியிருந்தேன். யார் சொல்ல முடியும்? சாபக்கேடு. என்ன சாபக்கேடு மாதாஜி? சும்மா சொல்லப்படுறீங்க. எப்படி நேரம் உங்களை எல்லாருக்கும் படிச்சுங்க, சொல்லி வருவோம். பார்வதி இல்லை, எஸ், ராவணனுடைய சகோதரன் யாரு? குபேரன். ராவணன் வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு பிராமணன் தான். ஆனா அவர் முழுக்க அவர் கண்ணு ஃபுல்லா, காது ஃபுல்லா, எல்லா இடத்துலயும் அவருக்கு காமம் தான். அவர் என்ன தவறு பண்ணாருன்னா, நிறைய பேர் சொல்றாங்க வெளியில ராவணன் வந்து சீதை தொடல. ஏன் தொடலன்னா என்ன காரணம்னா, ராவணன் வந்து தன்னுடைய தம்பி இருக்கிறாரு. தம்பி வந்து யாரு? குபேரன். குபேரனோட மனைவி, தன்னோட தம்பியோட மனைவியை வந்து அவர் என்ன பண்ணாரு? கைப்பற்றிட்டாரு, அதாவது எடுத்துட்டாரு. இப்ப குபேரோட மனைவி வந்து யாருன்னா ரம்பை.
அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. ஒரு சகோதரனோட தம்பியே மனைவியே வந்து நீ வந்து கைப்பற்றியா, இனி வந்து நீ எந்த பெண்ணோட தொட்டாலும் விருப்பமெல்லாம் தொட்டாலும் உன் தலையை வெடித்து சிக்குனரா ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. யாரு? நம்பை. அதனாலதான் ராவணன் போடல. புரியுதுங்களா? அப்புறம் வந்து ராவணன் வந்து அவன் மட்டும் கை வைக்கல, அதுக்கு முன்னாடி நிறைய பேரு அசோகன் வந்து நிறைய பேர் கட்சி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க சுத்தி இங்க சுத்தி யாருக்கு கை வச்சாரு? ராமரோட மனைவி சீதா கை வச்சிட்டாரு. பிறகு வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, ராவணா நீ மிகப்பெரிய தவறு செய்யற, பெண்கள் மேல கை வைக்கிற, பெண்கள் மேல வந்து ஒரு அவதூறு நடக்குதுன்னா அது பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிக்கும், இது மிகப்பெரிய தவறு. நீ போயிட்டு அந்த சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்ணி அவங்க கிட்டே ஒரு ஆத்மலிங்கத்தை வாங்கிக்கோ. ஆத்மலிங்கம்னா சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணினா ஒரு ஆத்மலிங்கம் கிடைக்கும். அந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்லி ராவணன் அனுப்புனாங்க. யாரு? அவங்க அம்மா செஞ்ச பாவத்துல விமோசனம் அந்த சிவபெருமான வழிபடுது. இவர் போய் என்ன பண்ணாரு? இவர் போய் சிவபெருமான போயிட்டு பிரார்த்தனை பண்ணி ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வானா. அவர் பயங்கரமா தவம் பண்ணாரு. தன்னோட வயிற்றை கிழிச்சு குடலை எடுத்து அந்த குடலை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்வாரு. அது பேர் என்னது? யாழ். அது செஞ்சு அதுல வீணை, அதுல வந்து மியூசிக் வச்சு சிவபெருமானே ஒட்டி அந்த கீழே வரைக்குவாரு. பார்வதி தேவி சிவபெருமானும். அதுக்கப்புறம் என்ன கேட்பாரு? அங்க கேட்பாரு, எனக்கு பார்வதி தேவி பிடிச்சிருக்கு, எனக்கு பார்வதி கொடுத்துருன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு காமம் தான். காமம் தன் கண்ணை மறைச்சிடுவார். சிவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்வதியை கூட்டிட்டு போவாரு. அதுக்கப்புறம் வந்து பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, ஒரு லீலை செஞ்சு ஒரு இடத்த வந்து க்ரோஸ் பண்ணி போகும்போது இவர் வந்து என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அந்த புஷ்ப வாகனத்துல, ராவணன் தன்னோட புஷ்ப வாகனத்துல பார்வதி ஏற்றிட்டு போவார் ஜாலியா. அங்க வந்து பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, ஒரு லீலை செஞ்சு சிவன் மனமை காப்பாற்றுவார். எப்படி? கீழே ஒரு அழகான ஒரு பெண்மணி வந்து அழகா வந்து ஒரு நந்தவனத்தை சுற்றி ஓடுவாங்க. அவரு அது பார்த்தோம் இப்போ எனக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு அவங்க. ஆனா அதுக்கிட்டையும் வந்து பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க, நான் உன் கூட வரேன், ஆனா எனக்கு அப்புறம் வேற பெண்ணு கூட நீ ஆசைப்பட்டினா, விருப்பப்பட்டினா நான் போயிடுவேன். அப்ப உடனே அவருக்கு வந்து அந்த கீழே இருக்க பெண்ணு மேல ரொம்ப ஆசை வந்துச்சு. கப்பி இறக்குனாரு, பார்வதி டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. கீழே இறங்கினா அந்த பெண் வந்து யாரு? மண்டோதரி. அதுக்கப்புறம் மண்டோதரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க, இப்போ ஆத்மலிங்கத்தை என் பையன் அடுத்து பார்த்தா அங்க இலங்கைக்குள்ள பூர்றாரு, பார்த்தா மனைவி கூட்டு வர்றாரு, தலையில கை வச்சிட்டாங்க. அவங்க அம்மா, உன்கிட்ட என்ன சொல்லிட்டு நான் வந்தேன், அதான் ராவணன் வந்து காமான் தான். புரியுதா? இந்த உண்மை தத்துவம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. அரசியல்வாதி பேச்சுக்கள், நடிகர் பேச்சுக்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பேசுவாங்க, அந்த நிமிஷம் பேசுவாங்க, அடுத்த கட்டம் மாத்திடுவாங்க. நீங்களும் நிறைய வீடியோலாம் பார்த்துக்கலாம். அவர் வேற மீட்டிங்ல ஒரு பேசிட்டு அடுத்த மீட்டிங் வேற பேசுவாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது, பகவான் சொல்றது அதுதான் ஒரிஜினல். ஓகே, அப்ப காமம் நிறைஞ்சவங்க அவங்க வந்து எதுக்கு சமமானம்? கூடுதலுக்கு சமமானம். கரெக்டா? அவங்க வந்து காமத்தால மூழ்கிட்டாங்கன்னா தண்ணியே யாருன்னு சொல்லி மறந்துடுவாங்க. அப்ப இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. பிறகு இந்த காம வசப்படுறவங்க தன்னுடைய குட் குவாலிட்டி, நம்மள வந்து நல்ல ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். 16வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னதுன்னா, இந்த காமத்தினால தன்னை இழந்து பாவகத்தில் ஈடுபடுறவங்க என்ன நடக்கும் சொல்லி 16வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. அது என்னன்னா, த்ரீவிதம் நரகேதாம் துவார நாசினம் ஆத்மனஹா காம குரோதஸ் ததா லோபஸ் தஸ்மா ஏதத் த்ரயம் யாஜே. காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். நான் சொல்லல, பகவான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு நரகத்துக்கு போறதுக்கு 3 கதவுகள் இருக்கு. நரகத்துக்கு போறதுக்கு 3 கதவு இருக்கு. ஒண்ணு என்னது? காமம். ரெண்டாவது என்னது? குரோதம் என்னது? கோபம். மூணாவது என்னது? லோபம் என்னது? பேராசை. காமம், கோபம், பேராசை. இந்த 3 வந்து
ரொம்ப டேஞ்சரஸானது. காமம் ஏற்பட்ட பிறகு கோபம் வரும். கோபம் வந்து அது வந்து நம்மளுக்கு பாவத்தை செய்ய தூண்டும். இதுக்கு அதிகமாக ஒன்றும் பேராசைப்பட வைக்கும். இந்த மாதிரி வந்து காமம் தான் வந்து அவர் நம்மளுக்கு புரிய சொல்லி போடுவார் பாவம் செய்யறதுக்கு. எஸ், அப்போ ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது இந்த காமம். உதாரணத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய நல்ல ஒழுக்கங்களை வந்து எல்லாம் குட் குவாலிட்டி நம்ம இறந்து போயிடும். ஓகே, விஸ்வாமித்திரர் கதை யாருக்கு இருக்கா கேட்டீங்க? நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. விஸ்வாமித்திர முனி வந்து அவர் வந்து ஒரு சத்திரியர். காலத்தில் என்ன ஆகுனாருன்னா அவர் பிராமணரா மாறி அவர் வந்து எனக்கு பவர் சித்திகள் வேணும்னு சொல்லி தியானத்தில் உட்கார்ந்தார். யாரு? விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திர முனி வந்து கட்டும் தவம் பண்றாரு. அவரோட ஆசிரமத்தில் வந்து கட்டும் தவம் பண்றாரு. பல வருஷங்கள் போகுது. அவர் விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு? ஓம் பிரம்மாய நமஹ, ஓம் பிரம்மா நோக்கி பாத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய யோகா சக்தி வந்து தொடர்றதுக்கு யாருமே முடியாது. அவர் தியானத்தில் இருக்கிறார். யாரு? விஸ்வாமித்திரர். அப்ப இவருக்கு என்ன சக்தி இருக்குன்னா, இவர் நினைச்சாருன்னா ஒரு சொர்க்க லோகத்தையே வந்து உருவாக்க முடியும். ஒரு சொர்க்க லோகத்தையே உருவாக்க முடியும். அப்ப சொர்க்க லோகத்தை தலைவர் வந்து யாரு? இந்திரன். இந்திரன் சொர்க்க லோகத்தை தலைவர். அப்ப இந்திரன் என்ன பண்ணாருன்னா பயப்பட ஆரம்பிச்சாரு. ஐயோ, இந்திரன் வந்து நினைக்கிறாரு, ஐயோ சொர்க்கத்தை வந்து இவர் செஞ்சுட்டாருன்னா என் பதவிக்கு ஆப்பு வந்துருமே. இப்ப என்ன பண்றாரு? சொர்க்கத்திலேருந்து கொஞ்சம் சொர்க்கத்தில் இருக்கிற பெண்மணிகளை கீழே அனுப்புறாரு. அதுல ஒருத்தங்க யாரு? மேனகா வராங்க கீழே. விஸ்வாமித்திரர் தவம் பண்றாரு. பட்டும் தவம் எதுவுமே அவர் தொடர முடியாது. அவங்க வந்து பொருசு விளையது ஒரு டான்ஸ், பொருசு விளையல் டான்ஸ், அவ்வளவுதான். விஸ்வாமித்திரர் கண்ணை திறந்தாரு, லவ் பண்ணாரு, கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சகுந்தலான்னு சொல்லி ஒரு மகன் பிறந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா அந்த தவத்தை வந்து கொண்டிட்டு பண்ணாருன்னா அவர் சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். இந்திரன் வந்து ஆள் அனுப்பி ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஏன்னா தவ வலிமையாலேயோ இல்லை யோக சித்தியாலேயோ நம்ம காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவர் ஒரு நபர் ஆயிடுச்சு. இன்னொரு நபர் இருக்காரு, நம்மளுடைய கூட்டாளி தான் அவரும். யாரு? சௌபரி முனி. சௌபரி முனி வந்து அவர் வந்து யமுனை நதியில, என்னது யமுனை நதியில தண்ணிக்குள்ள போய் தவம் பண்ணாரு. சக்தி வேளாண் போய்தா எங்க போய் தவம் பண்ணாரு? தண்ணிக்குள்ள போய். எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 60,000 வருஷம், 60,000 years, 60,000 வருஷம் தண்ணிக்குள்ள போய் தவம் பண்றாரு. தண்ணிக்குள்ள போய் தவம் பண்ணி அவருக்கு வந்து நிறைய சக்திகள் சக்தி எல்லாமே இருக்க விட்டார். தவம் பண்ணி இருக்கிறாரு. பிறகு தண்ணிக்குள்ள 2 மீன் ரக்கிச்ச விடாயினி, 2 மீன் அப்படி ஜாலியா ஓடி வந்து இருக்கு. அந்த 2 மீன் லவ் பண்ணுது. அந்த 2 மீன் லவ் பண்றதை பார்த்தோன்னே அவர் அவர் வந்து அந்த கண்ணை திறந்து பார்த்துதான் அந்த 2 மீனையும். அவருக்கு வந்து ஐயோ நானும் வந்து சந்தோஷமா இருக்கலாமே சொன்னோன்னே அவர் மொத்த தவமும் போயிடுச்சு. நானும் வந்து கல்யாணம் பண்ண சொன்னோன்னே அவர் வந்து 60,000 வருஷம் தண்ணியில இருந்தார்ல, மேலே எழுந்திருக்காரு. ஒரே பாசி மரங்களோட வேறு அப்படி எழுதிட்டாரு. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே எழுதிட்டாரு. வந்து பார்க்குறாரு, நான் வந்து கல்யாணம் பண்ணணும். யார் கல்யாணம் பண்ணுறது? அப்போ வந்து மண்டாதா மன்னன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. மண்டாதா, கிங் மண்டாதா. அவர் வந்து 50 மகள்கள் இருக்கிறாங்க. எத்தனை மகள்கள்? 50 மகள்கள். அந்த 50 பேருக்கு வந்து அது ஒரு மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சுயம்பரம் செய்யறாங்க. ஓகே, அப்ப அந்த சுயம்பரம் செய்யறாங்க. அப்ப வந்து இவரு வராரு, சோபரி வராரு. வந்து என்ன பண்றாரு? நான் வந்து உன் மாவு கல்யாணம் பண்ணிடுவேன். அங்க எல்லாம் சமையல் பண்றாங்க. இவர் பார்த்தோன்னா பச்சை பசேன்னு பாசி மேலுறாரு. அவர் வந்து இப்படி இருந்தா யார் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறாங்க. இதுதானே ஒரு சொல்லத்துல மொத்த உருவத்தையும் மாத்திட்டாரு. அவர் ஹென்சம் பாய் ஆயிட்டாரு. பிறகு அவர் ஹென்சம் பாய் ஆகணும்னு அந்த ஒரு மதல்ல 50 பேர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாங்க. 50 பேர் கல்யாணம் பண்ணி பிறகு வந்து அவர் குடும்ப வாழ்க்கையில போய் அப்படியே வந்து கொஞ்ச நாள் சேர்த்து யோசிக்கிறாரு. அவரு ஐயோ நான் எங்க இருந்தேன், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி. அதனால வந்து அந்த 2 மீன் தான்
அவருடைய 10,000 வருஷம் செஞ்ச தவம் வந்து காணாக்கிடுச்சு. அதான் காமம் வந்து ஃபிராக்சர்ஸ் ஆஃப் செகண்ட், கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம மைண்ட் வந்து கலங்க அடிச்சிடும். அதாவது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, நம்ம பாவத்தை ஈடுபடுத்த சொல்லி பகவான் சொல்றாரு. ஆனால் இதே நீங்கள் பக்தி பாதையில் பகவானுடைய சேவை இருந்தீங்கன்னா அந்த காமத்தை வெல்லலாம். காமம் வந்து யாரோட சக்தியில் இருக்கு சொல்லுங்க வரலாம்? மாயாவோட சக்தியில் இருக்கு. மாயா வந்து யாரு? மாயா வந்து யாரோட சக்தி? தெய்வீஷே குணமயி மம மாயா குரத்தையா. மாயா வந்து என்னோட சக்தி தான். அப்ப நீங்க பகவானோட சேவை இருந்தீங்கன்னா அந்த மாயா சக்தி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்க பகவானை விட்டுட்டு மற்ற விஷயத்தை செய்வோமே ஆனால் மாயா நம்மளே அந்த காவல் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால நிறைய உலகத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆசைகள், நிறைய பொறாமை, நிறைய காரணம் என்னன்னா பகவானை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. பகவானோடைய பாதையை உண்மை நம்ம என்ன சொல்றோம்? பெருசா வந்து மலையை கலந்து சொல்றோமா? கிடையாது. பகவான் நாமத்தை சொல்லுங்க. இருக்கும் போது அன்னாடிக்கும் வந்து முடிஞ்சிருக்க ஒரு மாலை ஜபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை வந்து வெற்றிகரமா ஆகணும்னா இந்த உடலை விட்டு பிறகு பகவானுக்கு இடத்துக்கு போகணும்னா ஏன் நம்ம பகவான் இடத்துக்கு போகணும்? ஏன் மற்ற தேவர்கள் இடத்துக்கு போகக்கூடாது? ஏன் பகவான் இடத்துக்கு போனியா? ஏன் நான் பகவான் லோகத்துக்கு போனா மட்டும்தான் மறுபிறவி இல்லை. மற்ற லோகத்தில் எல்லாத்துலயும் திருப்பியும் வந்து அந்த ஆயுள் காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி இந்த பூமியில் பிறந்து வரணும் புரிகின்றதா? அப்ப நம்மளோட மனசு வந்து எப்பவுமே பகவானுடைய சேவையில இருக்கணும். பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணணும், பகவானுடைய கதைகளை கேட்கணும், பகவான் விஷயத்தை இந்த சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அப்பதான் அது வந்து உள்ளுக்குள்ள அந்த ஸ்ட்ராங் ஆகும். நான் வந்து ஆத்மா, பகவான் பரமாத்மா, இந்த உலகத்துல நான் வந்து பிறந்ததுக்கு காரணம் வந்து பகவானை அடையணும். சும்மா வந்து நம்ம வந்து பிறக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், திருப்பி நம்ம ஃபேமிலி, திருப்பி அந்த டைம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிக்கூடாது. இதுதான் பகவத்கீதை 2வது பகவான் சொல்றாரு. நம்மளுடைய மனித வாழ்க்கை குறிக்கோள் என்னன்னா பகவானை அடையணும். இதுதான் சங்கராச்சாரியர் சொல்றாரு. சங்கராச்சாரியர் யாரு? சங்கராச்சாரியர் யாரு? சிவபெருமான். என்ன சொல்றாரு? உணரப்பி மரணம், உணரப்பி ஜனனம், உணரப்பி ஜனனி ஜட்டரே சயனம். திருப்பி வந்து இந்த பூமியில் பிறக்கக்கூடாது, திருப்பி இந்த பூமியில் இறக்கக்கூடாது. அப்படி என்ன பண்ணணும்? பகவான் லோகத்துக்கு நம்ம போயிடணும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி. எப்படிங்க கிருஷ்ணர் வந்து 10 அவதாரம் ஒரு அவதாரம் தானே, எப்படி நீங்க அவர் வந்து கடவுள்னு சொல்றீங்க? நிறைய பேர் கேள்வி இருக்கும். உண்மையா இல்லையா? ஏன் கிருஷ்ணர் கடவுள்னு சொல்றோம்? ஏன் மற்ற தேவர்கள் வந்து அவர் கீழே தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஏன் கிருஷ்ணன் முழு கடவுள்? ஏன்னா பகவான் வந்து அவர் அவதாரம் கிடையாது, அவர் அவதாரி. அவதாரம் என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட தான் எல்லா அவதாரம் வராங்க. அதுக்கு ஸ்லோகம் பிரம்மா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதி ஆதி கோவிந்தம் சர்வ காரண காரணம். அதாவது பகவான் கிருஷ்ணனுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, அவர் தான் எல்லா இடத்துலையும் வராரு. ஓகேவா? நம்ம மனசு வந்து எப்பவுமே பகவானோட சிந்தனையில் இருக்கணும், பகவானோட சேவையில் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணணும், பகவானோட சேவையில் இருக்கணும். பகவானை நினைச்சுக்கிட்டே இருந்தோமே ஆனால் பகவானை கொஞ்ச நேரம் இருந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் நினைக்கணும், நாம் வந்து ஜெபம் பண்ணணும். பிறகு நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அப்போதான் பகவான் வந்து நம்ம சொல்றதை பகவான் கேட்பார். பகவான் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஒரு பக்தனுக்கு என்ன வேணாலும் செய்வார். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சின்ன குட்டி கதை, கடைசி விஷயம் கதை. இந்த முடிச்சு நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. அதாவது ஜெகநாதருடைய சம்பந்தமான கதை. நீங்க பகவானோட பக்தராக இருந்தீங்கன்னா என்ன வேணா பகவான் செய்வார். என்ன வேணா ஹெல்ப் பண்ண பகவான் செய்வார். அது உதாரணம் வந்து என்னதுன்னா, ஜெகநாதர் வந்து அவர் எங்க இருக்கிறாரு, எந்த ஊர்ல இருக்கிறாரு? ஜெகநாதர் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரிசா நாட்டுல, அதுக்கப்புறம் சின்ன டிஸ்ட்ரிக்ட் பூரி சொல்லக்கூடிய, ஜெகநாத் பூரி சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் பகவான் இருக்கிறார். அப்ப கணபதி பட்டர்னு சொல்லி ஒரு பக்தர் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாருன்னா கர்நாடகாவில் இருக்காரு. கர்நாடகாவிலேருந்து அதாவது ஒரிசாவுக்கு
கொஞ்சம் ரொம்ப தூரம் தான், ஆனால் நடந்து போயிடலாம். அந்த காலத்துல ட்ரெயின் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த கணபதி பக்தர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு பிராமணர். அவர் வந்து விநாயகருடைய மிகப்பெரிய கணபதியோட மிகப்பெரிய பக்தர் அந்த கணபதி பக்தர். அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து ஜெகநாதரை பத்தி, பகவானோட ஜெகநாதர் வந்து பத்தி கேட்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஜெகநாதர் பார்த்தது கிடையாது. இப்போ ஜெகநாதர் இவ்வளவு கருத்தை வாய்ந்தவரா, இவ்வளவு பயம், இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரா, இவ்வளவு நிலைமை செஞ்சிருக்காரா சொல்லி கேட்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு புக்கு படிக்கிறார், சாசனம் படிக்கிறார். அதுல போட்டுருக்குது, பகவான் ஜெகநாதர் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் முக்தி கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் வந்து மோட்சத்தை கொடுப்பாரு, அவர் வந்து நம்பினா யாரும் வந்து ஏமாந்தா சரித்திரமே கிடையாது அப்படி சொல்லி யார் படிக்கிறார், அந்த கணபதி பக்தர் படிக்கிறார். இதை படிச்ச மாதத்துல என்ன நினைக்கிறாருன்னா, ஆஹா இவ்வளவு பக்கத்துல வந்து ஒரிசால வந்து பகவான் இருக்கிறாரு, நான் போய் அதை பார்த்து எப்படாச்சும் வந்து அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா முக்தி எடுக்கணும், எப்படாச்சும் அவருக்கு அடைஞ்சிருக்கணும் சொல்லி நினைக்கிறாரு. என்ன பண்றாரு, கர்நாடகாலேருந்து அவர் நடந்து அவர் பகவான் பார்த்து இங்கே ஒரிசாக்கு போறாரு. இந்த போகிற வழியில என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து நிறைய இடத்துக்கு போறாரு, சாப்பாடு வழி போக்கலாம். அந்த நடக்கும் போது அங்க பிரசாதம் கொடுப்பாங்க. இவருக்கு வந்து எந்த இடத்துலயும் பிரசாதம் கிடைக்கல. ஒரு வாரம் மேல 2 வாரம் ஆச்சும் நடந்து போறது, எங்கேயுமே பிரசாதம் கிடைக்கல. ஒரு தண்ணி மட்டும் குடிச்சுட்டு பழக்கம் மட்டும் சாப்பிட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து அதார நல்லா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அதார நல்லான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த வந்து யார் வந்து அடைஞ்சிட்டாங்களோ அவங்க பகவானோட இடத்த வந்து அடைஞ்சிட்டா சொல்லி அர்த்தம். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல நினைச்சு அவர் ஜெகநாதரை வந்து பிரார்த்தனை பண்றாரு. அவருக்கு ஜெகநாதர் இந்த ரூபத்துல தான் இருப்பாரு சொல்லி அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் என்ன பண்றாரு, ஓ ஜெகநாதா, நான் வந்து உங்க இடத்த வந்து அடைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்க கோயிலுக்கு வரதான் பாக்கி அப்படின்னு சொல்லி அந்த அதார் நல்லா சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவர் உட்காந்து பிரார்த்தனை பண்றாரு. இவருக்கு மெடிடேஷன் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்காரு. அங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் சலசலப்பா எல்லாரும் நடந்து போறாங்க. கையில வந்து எல்லாரும் வந்து ஒரு பானை சட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் நடந்து போறாங்க. ஐயோ பாத்தியா இன்னைக்கு ஜெகநாத தரிசனம் பாத்தியா, இவ்வளவு நல்லா இருந்துச்சு, பகவான் பிரசாத் ஒரு ஸ்வீட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாம் பேசிட்டு போறாங்க. அப்ப இவருக்கு வந்து ஒரு யோசனை, என்னால எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா போறாங்களே. அப்ப வந்து ஒருத்தரை பிடிச்சி கேள்வி கேட்கிறாரு. அவங்க கையில வந்து அந்த அவர் வந்து ஜெகநாதர் வந்து என்ன பண்றாருன்னா, ஜெகநாத் கோயில்ல அன்னானைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, மண் சட்டியில வந்து பண்ணுவாங்க. அந்த மண் சட்டி பிரசாதம் எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்கிற பக்தர்கிட்ட பார்த்து கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க 5 நாள் வந்து ஜெகநாதர் கோயில இருக்கிறோம், அங்க வந்து நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு எங்களுக்கு, பகவானோட தரிசனம் எடுத்துட்டு அவரை பிரசாதம் சாப்பிட்டு நம்ம ரொம்ப ஹாப்பியா போறோம் சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா போறாங்க. அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் புக்கில் படிச்சது என்னது, அங்க பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டா அந்த முக்தி கிடைச்சிடும். இவங்க எல்லாம் பகவானை பார்த்து எல்லாரும் வீட்டுக்கு போறாங்களே, இப்போ இது வந்து என்ன சரியில்லையே. இப்போ அங்க போறவங்க அதுக்கப்புறம் அப்படி பகவான் கூட தான் போயிருந்தோம், இவங்க எல்லாம் முடிச்சு திரும்பி வீட்டுக்கு போறாங்க, அப்போ முக்தி இல்லையா அப்படி சொல்லி அவருக்கு மனசுல ஒரு குழப்பம். அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பலாம் சொல்லி அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறார். திரும்பி நம்ம கர்நாடகா போயிடலாம் சொல்லி வீட்டுக்கே போயிடலாம். அப்ப ஜெகநாதர் என்ன பண்றாரு, ஒரு வயசான பிராமண ரூபத்தை வந்து, கணபதி பக்தரே நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க வந்து வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, வந்து ஜெகநாதர் தரிசனம் பண்ணிட்டு போங்க சொல்லி ரொம்ப கம்பேர் பண்ணி வர வைக்கிறாரு. இவரு வந்து ஒரு பாதி மனசோட வராரு. அங்க வந்து கூட்டம் வந்து ஜெகநாதர் கோயில் வந்து தெரிஞ்ச எல்லாருக்கும், சரி நீங்க இன்டர்லாம் தட்டி பார்க்கலாம், ஜெகநாதர் கோயில் வந்து கூட்டம் வந்து சும்மா வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும். 1000 பேர் அன்றாடிக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வருவாங்க. இந்த கூட்டத்தில் அந்த அன்னைக்கு வந்து என்னதுன்னா ஸ்நான யாத்திரா. அந்த அன்னைக்கு என்னது ஸ்நான யாத்திரை. ஸ்நான யாத்திரா என்னது, பகவானுக்கு அபிஷேகம் பண்ற நாள். அப்போ அந்த அன்னைக்கு வந்து பக்கம் கூட்டம் வந்து கரப்புள்ள ஓடுது. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து தூரத்திலே இருந்து ஜெகநாதரை பார்க்குறாரு. ஜெகநாதர் இந்த ரூபத்தில் இருக்காரு, கண்ணு இந்த பெரிய உதவி இந்த மாதிரிலாம் பார்க்குறாரு. இதை பார்த்துட்ட பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, என்ன அது பகவான் வந்து என்னுடைய கணபதி தான் அவருக்கு வந்து ரொம்ப பிரியம், என்னுடைய கணபதி ரூபத்தில் இருப்பாருன்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். பகவான் இப்படி இந்த ரூபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குழப்பத்துல நமஸ்காரம் கூட பண்ணாம என்ன பண்றாரு, அவர் அப்படி நடை கட்டுறாரு. அவர்கிட்ட நம்ம பரவாயில்ல போயிடலாம், இது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. பிறகு என்ன நடந்துச்சு, அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பிறகு அந்த நைட் என்ன நடக்குது, பகவானுக்கு ஸ்நானம் செஞ்சுட்டு பிறகு வந்து கோயிலேருந்து விக்கிரகத்தை தூக்கி வெளியே வச்சிருவாங்க. ஸ்நானத்தை முடிஞ்சாலும் விக்கிரகத்தை தூக்கி வெளியே வச்சிருவாங்க, ஓட்ட வச்சிருவாங்க. அப்ப என்ன நடக்குது, பகவான் வந்து அந்த
பூரி ராஜாவோட கனவுல வந்து தோன்றி, இந்த கணபதி பட்டர் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை தரிசனம் பண்ணாமே அவன் போறான், அவனை போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. இவர் கனவுல தட்டுன்னு ஏறின பிறகு பூரி ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ராஜாவுக்கு. உடனே அவருடைய ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பிராமணர் வந்து இங்க தரிசனம் பண்ண வந்தாரா, ஆனா பகவான் வந்து சொல்றாரு என்னை பார்க்காம அவன் போயிட்டான், என்னை ரொம்ப ஏங்கி வந்தான், அவன் என்னை பார்க்கணும்னு சொல்லி வந்தான், ஆனா அவன் நினைச்சது வேற ரூபம், அதனால என்னை பார்க்கணும்னு நினைக்கிறான், அவன் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னாரு. நீ போய் கூட்டிட்டு சொல்லிட்டு அவருடைய ஒரு ஆள் அனுப்புறாரு. இவர் வந்து போறாரு, கணபதி பட்டர் யாரையா நீங்கன்னு சொல்லி வராரு. இவர் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு. திரும்பி போய் கூட்டிட்டு வராரு. உங்களை வந்து ராஜா பார்க்கணும்னு சொன்னாரு. இல்ல நான் வரலன்னு சொன்னாரு. இவர் வாழ்க்கை வாயான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு நேரம் வராரு. ஜெகநாத கோயிலுக்கு வந்தோங்க. அதுக்கு வந்து நைட் ஆனோம்னா பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த அன்னைக்கு வந்து ஸ்கிரீன் சாத்திருக்கு, வெளியில வந்து வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் முடியுது. அப்ப என்ன பண்றாரு, ராஜா கூப்பிடாரு, கணவன் பட்டு நீங்க தானே? ஆமா, உங்களுக்கு பகவான் வந்து வர சொன்னாரு, நீங்க வந்து அவர் பார்க்காம போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாரு. அங்க போனோட என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து அந்த ஸ்கிரீனை திறக்கிறாங்க. ஸ்கிரீனை திறந்தோடனே என்ன நடக்குதுன்னா, ஆனா பக்கம் ஓப்பன் தான் இருப்பார்ல, அந்த இடத்துல ஏறாரு. ஏறி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, பகவான் ஜெகநாதர் என் பலராமர் என்ன பண்றாரு, என்ன ரூபத்துல காட்சி கொடுத்தாங்கன்னா, சாட்சா அந்த கணபதி ரூபத்துல அந்த காட்சி கொடுக்குறாங்க. ஜெகநாதர் வந்து அவருக்கு வந்து தந்தம் இருக்கு, காது இருக்கு. இவருக்கு வந்து அதே போல பலராமருக்கும் 2 காது, பெரிய காது, யானை காது, தந்தம் இருக்கு. சுபத்ரா மகாராணி வந்து தாமரைப்பூ மாதிரி முகம் ஃபுல்லா தாமரைப்பூ இதழ் வச்சுட்டு அந்த காட்சி கொடுக்குறாங்க. அப்ப இந்த காட்சியை வந்து பார்க்கணும். நீங்க பாக்குறது இப்ப வந்து நம்மளுக்கு எல்லா இஸ்மாலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி ஸ்நானத்தை முடியும் போது கணபதி வேஷான்னு சொல்லி போடுவாங்க. அந்த கணபதி ரூபத்தை இது பண்ணுவாங்க, அது இது பண்ணி தான் காட்டுவாங்க. ஆனா கணபதி பட்டர் பார்த்தது ஒரிஜினல் அந்த விநாயகர் ரூபத்தையும் பாக்குறாரு. அவர் அப்படி பார்க்கணும். அவர் வந்து அப்படியே வந்து கண்ணீர் வந்து கண்ணில் தண்ணி அழுது, பகவானே நான் ஆசைப்பட்டதுக்காக நீங்க இந்த மாதிரி காமிக்கிறீங்க, ஐயோ நான் வந்து எந்த மாதிரி, நான் சாதாரண கீழ் நிலை ஆத்மா, என்னுடைய அன்புக்கு நீங்க இணங்கி நீங்க வந்து உங்க ரூபத்தை காட்டுறீங்களே அப்படி சொல்லி என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் பகவானே, இனி ஒவ்வொரு ஸ்நான யாத்திரா முடிஞ்ச பிறகும் நீங்க இந்த கணபதி வேஷத்தை எல்லாருக்கும் காமிக்கணும், கணபதி ரூபத்தை காமிக்கணும் சொல்லி அவர் வேண்டிக்குவாரு. அப்படி ஆகட்டும் ததாசு சொல்லிட்டோன்னே இவர் வந்து நமஸ்காரம் பண்ணுவாரு. அப்படியே அவர் வந்து இந்த உடலை விட்டுருவாரு. உடல் விட்டோன்னா அவர் ஆத்மா வந்து அவர்கிட்ட போயிட்டு முக்தி அடைஞ்சு, ஏன்னா அதுதான் அவர் கேட்டாரு. அப்ப வந்து அதுக்கு முன்னாடி பிராமண ரூபத்துல வந்தப்ப ஜெகநாதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க வந்து எதை ஆசைப்படுறீங்களோ அதை கொடுக்கறது தான் ஜெகநாதர், அது கொடுக்கதான் ஜெகநாதர் இருக்கிறாரு. அப்ப அதே போல அவர் வந்து இந்த கணபதி ரூபத்தை ஆசைப்பட்டாரு, அதுவே கொடுத்தாரு. அதே போல அதுக்கப்புறம் அவர் வந்து பகவான் கிட்ட முக்தி அடைஞ்சார். பிறகு அவரோட உடலை வந்து எல்லாரும் வந்து ஜெய ஜெகநாத் ஹரே கிருஷ்ண மதம் சொல்லி அவர் உடலை வந்து இது பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து மிகவும் மிகவும் கருணை வாய்ந்தவர். நீங்க மனசை வந்து தூய்மையா இருந்தால்தான் பகவான் வந்து உங்களை வந்து அப்படி அலைக்க பிடிச்சுவாரு. மனசுல வந்து காமம், கோபம், நிறைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா பகவான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க தூய்மையாக்குற வரைக்கும் பகவான் ஹெல்ப் பண்ணுவாரு. எப்போதும் ஒருபோதும் பகவான் வந்து கைவிட மாட்டார். அதனால இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் முடிவு என்னன்னா, புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்கள் ஆகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது. இந்த காமம் வந்து வெறும் டேஞ்சரஸ், அவனை அது மயக்கிடும், புரிகின்றதா? அப்ப நம்ம இந்த காமத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா பகவானுடைய பக்தி சேவையில் இருக்கணும். முதல் விஷயம் என்னது, பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா நாமத்தை ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை ஜெபம் பண்ணணும். இதுக்கு வந்து பகவானுடைய கதைகளை கேட்கணும். அத்திச்ச வேலாயினி, நீங்க அந்த ஆடிக்கு பகவான் கதையை கேட்கணும். நீங்க வாரம் கேட்கணும். இப்படிதான் புரிதோ இல்லையோ முதல்ல உட்காந்து கேட்கணும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 10 நிமிஷம் செஞ்சோ அது வேலை செய்யும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து அவங்க மனசு வந்து ஒரு வெள்ளத்தாள் மாதிரி, எதுவுமே உள்ள இருக்காது. சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்மளாம் வந்து நிறைய பல யோசனைகள் இருக்கும். ரொம்ப மற்ற விஷயத்தை அழைச்சிட்டு தான் உள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அந்த மாதிரி புரிதா விநாயகி? அதனால பகவானுடைய சேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம காமத்தை கொண்டு பண்ண முடியும். அதான் பகவான் சொல்றாரு, அந்த காமம், அந்த மாயே வந்து என்னோட சக்தி தான். நீ என்னோட சேவை இருந்தா மாயை உன்னைய டச் பண்ணவே பண்ணாது, நான் மாயை உன்னை வந்து எதுவும் பண்ணாது சொல்லி பகவான் சொல்றாரு. புரிகின்றதா? ஹரே கிருஷ்ணா. जय श्री भगवद गीता की, जय श्री राधा गोपाल जी की, जगन्नाथ सुभद्रा महारानी की, श्री प्रभात महाराज की, और